வாழ்க்கை முழுக்க தேடினாலும் சில கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனாலும் அதை தேடி நமது பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதுதான் இந்த உலகத்தில் நமது பங்கீடு. நமது தேடலை கண்டடையும் அந்த நொடிக்காகத்தான் இந்த வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சந்திக்கும் போதுதான் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே இதற்காகத்தான் என்பதை உணர்வோம். ஆனால் சில பயணங்களில் நீ தேடியது உனக்கு கிடைக்காமலும் போகலாம். அப்படி நடந்தால் அதனால் உன் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடாதே. இந்த உலகத்தில் நமது வாழ்க்கை என்பது இந்த நேரத்திற்கானது. இந்த நொடியை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை தேடல் உனக்கு கிடைக்கப் பெறும். ஒருவன் தன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை வீணாக்கினால் அவனால் வாழ்வில் முன்னேறவே முடியாது. எந்த சக்தியையும் நம்மால் உருவாக்க முடியாது. அந்த சக்தியை பயன்படுத்திக் கொள்ளவும் வேறு திசையில் திருப்பவும் மட்டுமே நம்மால் இயலும். நமக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிப்பில்லாத ஆற்றல்களை வீணாக்காமல் அவற்றை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேறும் வழியை தேடுங்கள். நாம் நமது கொள்கையில் உறுதியாக இருந்தால் நம்மிடம் யாரும் நெருங்க மாட்டார்கள். நாம் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள். நம் மனமும் சிந்தனையும் சரியான பாதையில் சென்றால் கெட்டவையெல்லாம் நம் மனதிடத்தை பார்த்து விலகி ஓடிவிடும். நாம் இடம் கொடுப்பதால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் நம்மை தேடி வருகிறது. தேவையில்லாத சில விஷயங்களை தவிர்க்க பழகிக் கொண்டால் யாரும் எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்கவே நெருங்காது. சில நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை செதுக்கும் உளிகள். வலிகளுக்கு பயந்தவனின் வாழ்க்கை வெளிச்சம் பெறுவதில்லை. உளிகளுக்கு பயந்த பாறைகள் எல்லோரும் வணங்கும் சிலையாக உருவெடுப்பதில்லை. உங்களை சுற்றியுள்ள எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தடையாக எது வந்தாலும் ஏறி மிதித்துவிட்டு சென்று கொண்டே இருங்கள். எதற்கும் தயாராக இருங்கள். நீங்கள் எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பயந்தவனின் வாழ்க்கை பாதியிலேயே நின்றுவிடும். எதற்கும் துணிந்தவனின் வாழ்க்கை தோல்விகளையே தோற்கடித்துவிடும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமான பிரச்சனை இல்லை. நீ பிரச்சனை என்று எதை நினைக்கிறாயோ அதை விட்டு நீ உடனே வெளியில் வந்துவிட முயற்சி செய். அப்போதுதான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீ தெளிவாக காண முடியும். பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு தீர்வுகளை தேடினால் உன் கண்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் தெரியும். பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்து பார்க்கும் போதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முடியும். இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்ற திறமையை இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நினைத்து பார்த்தாலும் நமக்கு நம்மை நினைத்து பெருமையும் தைரியமும் தான் வர வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயித்து வெளியில் வந்திருக்கிறேன். இனி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எட்டி உதைத்துவிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை அப்போதுதான் நமக்கே துளிர்விட ஆரம்பிக்கும். எப்போதுமே நாம் மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போதுதான் அதை நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று நமக்கே தெரியவில்லை. நமக்காக நாம் எப்போதுதான் வாழப்போகிறோம் என்ற கேள்வியை உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் இந்த உலகை விட்டு மறையும் வரையிலும் அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தே நமக்காக நாம் எதையுமே யோசிக்காமல் விட்டு விடுகிறோம். உங்கள் பயத்தை நீங்களே காட்டிக்கொள்ளாத வரை அது வெளியில் யாருக்கும் தெரிய போவதில்லை. நமது பலவீனம்தான் நம் எதிரியின் பலம். உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் கொஞ்சமும் இல்லை என்றாலும் உங்களின் பயத்தை கொஞ்சம் மறைத்து பாருங்கள். அப்போது உங்களை பார்த்து உங்கள் எதிரி பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விடுவான். உண்மையில் தைரியம் என்பது உங்களுக்குள் இருக்கும் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான். எதையும் யாரையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். இங்கு பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாம் வேறு எங்கோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களும் உங்களைப் போன்றே அதே திறமையும் அதே மூளையும் கொண்ட மனிதர்கள்தான். இங்கு எல்லோருக்குமே மூளை ஒரே அளவில்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் முடியாது என்று சொல்ல இன்னொருவர் யார்? நீங்கள்தான் உங்களை பற்றி முடிவு செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் அல்ல.
எதற்கெடுத்தாலும் இயலாமைகளையும் பலவீனங்களையும் காரணம் காட்டாதீர்கள். நம்முடைய பலவீனங்களை பொருட்படுத்தாமல் அதையே நமது பலமாக மாற்றிக்கொள்ளும் வித்தையை கற்றுக்கொண்டால் நிச்சயம் உங்கள் இலக்கை விரைவில் அடைவது உறுதி. வாழ்க்கையில் எந்த சூழலிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நாம் நேர்மையாக இருப்பதே நம்மை சுற்றி இருக்கும் பல பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். கஷ்டங்களே நம் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் சந்தோஷம் என்றால் என்ன என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடும். சந்தோஷத்திற்கென்று எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். முதலில் உங்கள் சந்தோஷம் எது என்பதை கண்டுபிடியுங்கள். அப்போதுதான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எதிர்கொண்டு கடந்து செல்வீர்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் கண்டிப்பாக வேண்டும்தான். நாம் நடந்து செல்கையில் நம்மை வெயில் சுடும்போதுதான் நம் புத்தி நிழலை தேடி போகச் சொல்லும். நாம் எதிர்கொள்ளும் கஷ்டம் வெயிலை போன்றது. அது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் சந்தோஷம் நிழலை போன்றது. நாம் தான் அதை தேடிச் செல்ல வேண்டும். அந்த நிழல் பெரிய மரமாக இருக்கலாம், அல்லது நம்மை கடந்து போகும் சிறிய மேகமாக கூட இருக்கலாம். அது எது என்பதை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அடைய போகும் சந்தோஷத்திற்காக நீங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே எதிர்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பல கனவுகளோடு பிறந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பல ஆசைகளும் தேவைகளும் இருக்கின்றன. ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் யாருக்கும் அது புரிவதில்லை. இங்கு பல பேர் வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதை நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்குள் வாழ்க்கையே முடிந்து விடுகிறது. சிலருக்கு மட்டும்தான் அதை சீக்கிரமே புரிந்து கொள்ள சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வாழ்க்கை என்பது நாம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை எப்படி வாழ விடுகிறார்கள் என்பதையும் பொறுத்ததுதான். நம்முடைய உடலையும் நம் மனதையும் தவிர இந்த உலகில் அற்புதமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த இரண்டையும் நாம் தான் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தான் அவற்றின் மீது கவனம் செலுத்தி அதை வழிநடத்த முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை உங்களை எங்கெங்கோ போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துவிடும். நீங்கள் செய்வது தவறு என்பதை தெரிந்து கொண்டால் அதை அப்பொழுதே திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தவறுகளோடே நம் பயணம் தொடர்ந்தால் நம் வாழ்க்கையே தவறி போகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய தவறு. பயத்தை விட்டு விடுங்கள். வாழ்வில் பயத்தை விதைத்தால் வாழ்க்கையே புதைந்துவிடும். பயத்தை புதைத்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும். நம்மை எதிர்த்து நிற்பவர்களால் நமக்கு மரணம் வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள். எதை செய்தாலும் எதற்கும் அஞ்சாமல் துணிவுடன் செய்யுங்கள். மரணத்தை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீங்கள் இருக்க போவதும் இல்லை. பிறகு எதற்காக மரணத்தை பற்றி அஞ்சி உங்கள் வாழ்வை வீணாக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்ய பழக வேண்டும். முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த அனுபவமே நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்போது இருக்கும் வாழ்க்கை சூழ்நிலையில் மனிதனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அதில் நேரடியாக அவர்களுக்கு வருவது மட்டும்தான் பிரச்சனை. மற்றவர்களுக்கு வருவதெல்லாம் ஒரு செய்தி, அவ்வளவுதான். இந்த சூழலில்தான் அணுகுமுறை ரொம்பவும் முக்கியம். ஒருவரின் பிரச்சனையை புரிந்து கொண்டு அந்த சூழலை எதிர்கொள்ளும் பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நாம் மாற வேண்டும். நாம் அதை என்றைக்கு மாற்றப் போகிறோம்? எப்போது மாற்றப் போகிறோம்? இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நாம் நமக்காக வாழாமல் சமுதாய கட்டமைப்புக்காக வாழ்வதை மாற்றிக்கொண்டாலே வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும். சாதனையாளர்களின் வெற்றி பயணத்தை படித்து தெரிந்து கொள்வதைப் போலவே அவர்கள் கடந்து வந்த துன்பங்களையும் தோல்விகளையும் சவால்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவற்றை வெறும் வரிகளாக பார்க்காதீர்கள். வரிகளாக பார்த்தால் அவை வெறும் வரிகள்தான். ஆனால் அவற்றை உங்கள் வாழ்க்கையிலும் நடைமுறையில் செயல்படுத்தி பாருங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்தான்.
இன்னும் அடையாளப்படுத்தப்படாத எத்தனையோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றன. அவற்றில் உங்களின் வெற்றியும் ஒன்றாக இருக்கலாம். உங்கள் வெற்றி இன்னும் மறைந்துதான் இருக்கிறது, இல்லாமலே போய்விடவில்லை. அதை நீங்கள்தான் அடையாளப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை விட ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனவைதான் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு வாழ்வில் ஒரு முறைதான் கிடைக்கும். அதையும் தவறவிட்டால் அதையே நினைத்து வாழ்க்கை முழுக்க வருத்தப்படும்படி ஆகிவிடும். கிடைக்கின்ற சிலவற்றையும் தவற விட்டுவிட்டு வாழ்வின் சந்தோஷத்தையே தொலைத்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் உங்களால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உண்மையாக சிறப்பாக செயல்பட்டால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கு திறமைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. தன்னுடைய திறமை எது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாதவர்கள்தான் இங்கு அதிகம். ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்துள்ள திறமைகள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில்தான் வெளிவரும். வாழ்வில் இக்கட்டுகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அப்போதுதான் இதுவரை நீங்களே பார்க்காத புதிய நபரை நீங்கள் உங்களுக்குள் காண்பீர்கள். உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தால் வீழ்ந்து விட வேண்டாம். விமர்சனங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நீங்கள் உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டியதும் என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள். விமர்சனங்களும் விமர்சிப்பவர்களும் உங்களின் வளர்ச்சிக்கு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே உதவுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அர்த்தமுள்ள விமர்சனங்களை மட்டும் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்த்தமற்ற விமர்சனங்களை தள்ளிவிடுங்கள். உண்மையில் அர்த்தமற்ற விமர்சனங்கள் விமர்சனங்களே அல்ல, அவைகள் உங்களின் வளர்ச்சியை பிடிக்காதவர்களுடைய வயிற்றெரிச்சல் வார்த்தைகள், அவ்வளவுதான். எந்த ஒரு பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் சந்திக்காமல் அதை தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை. பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ பழகி விடுவதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கடந்து செல்லுங்கள். பிரச்சனைகளோடு வாழ பழகி விடாதீர்கள். பிறகு அதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். உழைக்காமல் உறங்கி கிடப்பவனுக்கு வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையில் கடினமாக உழைக்க தயாராக இருப்பவனுக்கு என்றும் அழிவே இல்லை. கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனையே இருக்காது. கிடைத்ததெல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு என்று எதுவுமே இருக்காது. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் ஒவ்வொரு நொடியையும் நாம் போராடித்தான் வாழ வேண்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். எதற்கும் தளராத மனம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. எதற்கும் பயம் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் பயம் இருந்தாலும் அதை வெளியில் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாதீர்கள். தைரியம் இல்லை என்பதை வெளிக்காட்டுவது கூட தவறில்லை. ஆனால் பயம் இருக்கிறது என்பதை காட்டுவதுதான் மிகப்பெரிய தவறு. பயத்தை வெளிக்காட்டுவது அபாயத்தை நாமே எதிர்கொண்டு அழைப்பதற்கு சமம். உங்களின் கூச்சத்தையும் அச்சத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள். கூச்சப்பட்டு கொண்டே இருப்பவன் வாழ்வில் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முன் கடவுள் நமக்கு சில சங்கடங்களையும் பெரிய அளவில் கொடுக்கத்தான் செய்வார். இந்த உலகத்தில் நம்மால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. எதையும் கடந்து சென்றால்தான் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியும். நேற்றைய பொழுதை வைத்து இன்றைய பொழுதை நீங்களே முடிவு செய்து விடாதீர்கள். அது நாளைக்கே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையாகவும் மாறலாம். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். எது ஒன்றிலும் திருப்தி அடைந்து விடாதே. திருப்தியின்மை, ஏக்கம் இவை இரண்டும் உன் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானவை. உங்களுக்கு தேவையான அமைதியையும் நிம்மதியையும் வேறு யாராவது தருவார்கள் என்று கற்பனையில் இருக்காதீர்கள். உங்களை தவிர உங்களுக்கான அமைதியையும் நிம்மதியையும் வேறு யாரும் தர முடியாது. கடல் போல ஆழமாகவும் எல்லையற்ற வானத்தைப் போலவும் பறந்து விரிந்துள்ள சக்தி கொண்ட ஆற்றல்கள் உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை உணராமல் நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில சின்ன சின்ன தோல்விகளுக்கும் இதுதான் காரணமாக அமைகிறது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத மனிதர்களும் இல்லை, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. பிரச்சனைகளுக்கு பயந்து யாரும் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில்லை. பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வதில்தான் நாம் வாழும் வாழ்க்கையின்
வெற்றியே அடங்கியிருக்கிறது. இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய பொய்யாகத்தான் தோன்றும். அது நமக்கு கிடைக்கும் வரை. அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதிர்ஷ்டம். ஆனால் அந்த அதிர்ஷ்டமும் உழைப்பவர்களிடம் மட்டும்தான் வரும். உழைக்காமல் உறங்கிய பொழுதை வீணடிப்பவர்களிடம் அல்ல. மிக பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கு முன்பு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டே இருப்பது சாதாரணம்தான். தடங்கல்கள் வந்தால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தளர்ந்து போய் உங்கள் முயற்சிகளை நிறுத்திவிடாதீர்கள். ஒரு நாள் எல்லா தடங்கல்களும் விலகி எதுவெல்லாம் உங்களை விட்டு விலகிச் சென்றதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்ததோ, எதையெல்லாம் நீங்கள் விரும்பினீர்களோ அவை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக உங்களோடு வந்து ஒட்டி கொள்ளும். வாழ்வில் சில கடுமையான சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவைப்படுகிறது. உங்கள் மனதிற்குள் சோர்வுகளும் பலவீனங்களும் நுழைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எந்த சூழ்நிலைகளும் உங்களை எதுவும் செய்யாது. வாழ்க்கையில் நமக்கு பிடித்த விஷயங்கள் நடந்தால் மட்டும் அதற்கு கடவுள்தான் காரணம் என்று சொல்லிக் கொள்கிறோம். பிடிக்காத விஷயங்கள் நடந்துவிட்டால் அதை விதி என்று நொந்து கொள்கிறோம். ஆனால் அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்பதை மட்டும் எப்போதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. பயத்தை உனக்குள்ளேயே வைத்துக்கொள். துணிவை மட்டும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள். துன்பத்தையும் வலிகளையும் உனக்குள்ளேயே வைத்துக்கொள். மகிழ்ச்சியை மட்டும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள். அப்போதுதான் வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்போதும் உன்னோடு இருக்கும். உங்கள் தவறுகளை யாராவது சுட்டிக்காட்டினால் அவர்களோடு தர்க்கம் செய்வதை நிறுத்திவிட்டு உண்மையில் தவறு உங்களிடம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதை திருத்த முயற்சி செய்யுங்கள். தவறை திருத்திக் கொள்ள முயல்வதில் உங்களுக்கு ஒருபோதும் அவமானம் கிடையாது. தவறு என்று தெரிந்தும் அதை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையில் அவமானம். உங்கள் வாழ்க்கையில் சோகம் விளைவதற்கு உங்களின் அறியாமையை தவிர வேறு எதுவும் காரணமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அறியாமையை அழிக்க முயற்சிக்காமல் இருப்பதுதான் உங்களின் மிகப்பெரிய இயலாமை. எந்த சூழலிலும் ஒழுக்கத்தை கைவிடாதீர்கள். ஒரு மனிதனை மாற்றி அமைக்கும் விதி அவனது ஒழுக்கத்தில்தான் உள்ளது. எதற்காகவும் உங்களின் சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். எதற்காகவும் உழைக்காமல் ஓய்ந்திருக்காதீர்கள். சந்தோஷமும் உழைப்பும் தான் உங்களின் ஆயுளை அதிகரிக்கும். கப்பலுக்கு உரிய பிரதேசம் கடல், இதயத்திற்கு உரிய பிரதேசம் தியானம். தியானத்திற்கு என்று தினமும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இல்லை என்றால் தினமும் குழப்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நேரம் ஒதுக்கும்படி ஆகிவிடும். பல அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒருவனின் மனதில் ஓடும் ஒரே ஒரு வாசகம் நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் என்பதாக இருக்க வேண்டுமே தவிர எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று சோர்ந்து போகக்கூடாது. சில சங்கடங்கள் பின்னாளில் வரப்போகும் சந்தோஷங்களுக்கு காரணமாகவும் இருக்கலாம். சங்கடங்கள் வந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாமல் சரிந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருக்கும் நல்லதை பிரித்து பார்க்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு எந்த வேலையை செய்ய பிடிக்கிறதோ அப்படிப்பட்ட வேலைகளில் ஒன்றிரண்டை தினமும் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். நாளடைவில் அப்படிப்பட்ட காரியங்கள் மீது உங்களுக்கு இருந்து வந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். உங்கள் கடமைகளை ஈடுபாட்டுடன் செய்வதற்கு அதுதான் மிகவும் உதவிகரமாக இருக்கும். எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்துவிடக்கூடாது. இந்த நிலையை விட மிகச்சிறந்த ஒரு நிலை உங்களை நோக்கி வர தயாராக இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள சற்று உங்களது எண்ணங்களை நேர்மறை அலைவரிசைக்கு மாற்றிவிட்டால் போதும். வரவிருக்கும் வசந்த காலங்களை சந்தோஷமாக அனுபவிக்கலாம். இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடன் உங்களுக்குள் துணையாக இருக்கிறார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அதை முழுமையாக நம்புங்கள். சில நேரங்களில் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும். பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் சுலபமாக கிடைத்துவிடும். அனைத்தையும் நீங்கள் எளிதாக கடந்துவிடவும் முடியும்.
உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் உன் தடைகளையே எல்லாவற்றுக்கும் காரணமாக சொல்லிக் கொண்டு ஒரே இடத்தில் உறங்கி கிடக்காதே. உனக்குள் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றன. அதை நீ இன்னமும் உணராமல் இருப்பது மட்டும்தான் நீ செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு. இதுவரை உறங்கியது போதும், விழித்தெழு, விண்ணை தொடலாம், புறப்படு. உங்களை நீங்களே நம்பவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் வேறு யார் உங்களை நம்புவார்கள்? உங்களை மனதார நம்புங்கள். நம்பினால் நடந்துவிடுமா என்ற சிறு சந்தேகம்தான் சிலரின் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் உன் முயற்சிகளுக்கு வழி கொடுத்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய வலிமையை கொடுத்தவர்கள். இந்த உலகம் கோழைகளுக்காக படைக்கப்பட்டதல்ல. ஒருவேளை தோல்வியே வந்தாலும் இங்கிருந்து நீ தப்பி ஓட முயற்சி செய்யாதே. வரப்போவது வெற்றியா தோல்வியா என்றும் நீ கவனித்துக் கொண்டிருக்காதே. வெற்றிக்காக நீ கொடுக்க வேண்டிய உழைப்பை மட்டும் ஓய்வில்லாமல் கொடுத்து கொண்டே இரு. உன் உழைப்பு நிச்சயம் வீண் போகாது. உங்கள் கண்களுக்கு கவர்ச்சியாக பட்டதையெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். எது ஒன்று நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, எது ஒன்று மன வலிமையை பெருகச் செய்யுமோ, எது ஒன்று விரிந்த அறிவை பெற்றுத் தருமோ, எது ஒன்று தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்கச் செய்யுமோ அதை தேடி ஓடுங்கள். மற்ற அனைத்தும் உங்களை தேடி உங்கள் பின்னால் ஓடி வரும். நீ எதிர்கொள்வது எவ்வளவு கடினமான சூழல்கள் என்றாலும் அதை தாக்கு பிடிக்கும் மன வலிமையை வளர்த்துக்கொள். தாக்கு பிடிப்பவர்களே இங்கு தப்பி பிழைப்பார்கள். வெளியில் தேடுபவர்கள் வெறுங்கையோடு அலைகிறார்கள். உள்ளுக்குள் தேடுபவர்கள்தான் உலகையே வெல்கிறார்கள். உங்களுக்கான தேடலை தொடங்குங்கள். அதையும் உங்களுக்குள் தேடுங்கள். முதலில் உங்களுக்குள் இருக்கும் சக்திகளையும் திறமைகளையும் கண்டடைந்தால் இந்த உலகமே உங்களுக்கு வசமாகும். தாழ்வு மனப்பான்மை என்பது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் மிக கொடுமையான தண்டனை. அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். பொறாமையை இன்றே விட்டு விடுங்கள். அடிமைகளின் குணமாகிய பொறாமையை நீங்கள் கைவிடாதவரை உங்கள் வாழ்வில் வெற்றிகள் உங்களை கரம் பிடிப்பதில்லை என்பதை உணருங்கள். மரத்தில் எத்தனை இலைகள் பழுத்து எப்போது உதிரப் போகின்றது என்று மரம் யோசிப்பதில்லை. அதன் வேலை புதிய இலைகளை துளிர்க்க விடுவது மட்டுமே. இழப்புகளை நினைத்து வருந்தாமல் இருப்பதை கொண்டு மீண்டும் உனக்கானவைகளை புதியதாக உருவாக்கிக் கொள். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவர்கள் எதையும் சாதிக்க முடியும். நடப்பவை அனைத்தையும் கடந்து செல். இதுவரை நடந்து முடிந்தது ஒரு சிறிய அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு, புத்தகத்தையே மூடிவிடாதே. எது நடந்தாலும் மனதை சமநிலைப்படுத்துவதே மட்டற்ற மகிழ்ச்சியான வாழ்வை அடையும் ஒரே வழி. துக்கம் இல்லாத வீடும் இல்லை, துயரம் இல்லாத மனிதனும் இல்லை. எத்தனை துன்பம் வந்தாலும் அஞ்சாமல் இருங்கள். அப்போதுதான் துயரத்தை துரத்தி மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் தெரியும், நாம் பெற்றிருக்கும் எல்லாவற்றின் பின்னும் ஏதேனும் ஒரு இழப்பு இருக்கத்தான் செய்யும் என்பது. கடந்த காலத்தில் நடந்ததையே நினைத்து புலம்பி ஒரு பயனும் இல்லை. இனி நடக்க இருப்பதை நினைத்து சிந்தித்து செயல்படுவதே சிறந்தது. தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால் தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியம்தான். இனி எது தேவை என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் நீ உலகில் வெற்றியுடன் வாழ தொடங்கிவிட்டாய் என்று பொருள். பணத்தை செலவு செய்யும் போது இந்த பணம் இவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும் என்று மனதார வாழ்த்துங்கள். அது உங்கள் வாழ்வில் நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தும். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதை நிச்சயம் அடையலாம். எதற்கும் தயங்கி நிற்காதீர்கள். உதாரணம் காட்டுவது எளிது, ஆனால் அதை மக்கள் சீக்கிரமே மறந்து விடுவார்கள். அதனால் நீயே நல்ல உதாரணமாய் வாழ்ந்து விடு. சிலரின் இன்றைய உழைப்பே நாளைய வரலாறாக மாற்றம் பெறும். நீயும் உனது உழைப்பை கொண்டு உனது வரலாற்றை நீயே எழுது. நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாகத்தான் கிடைக்கும். எண்ணங்களை சரியாக பயன்படுத்துங்கள். வாழ்வில் நடப்பது நடக்கட்டும். நீ இலக்கை நோக்கிய பயணத்தில் வரும் தடைகளை கடப்பதை மட்டும் நிறுத்திவிடாதே. உழைக்காத நேரம் மட்டும்தான் நமக்கு கெட்ட நேரம். உழைக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு நல்ல நேரமே. முகத்தை அழகுபடுத்துவதை உன் முதன்மை நோக்கமாக வைத்துக் கொள்ளாதே. ஒரு நாள் அது உன் நம்பிக்கையை தகர்த்துவிடும். மனதை அழகுபடுத்து, அதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை.
அசட்டுத்தனமான சில நம்பிக்கையில் வாழ்வை கழித்து விடாதே. நம்பிக்கையற்ற நிலையை விட முட்டாள்தனமான நம்பிக்கை நம்மை முடமாக்கிவிடும். அந்த காலத்தில் யாரிடமும் கடிகாரம் இல்லை, ஆனால் எல்லோரிடமும் நேரம் இருந்தது. இப்போது எல்லோரிடமும் கடிகாரம் இருக்கிறது, ஆனால் யாரிடமும் நேரம் இல்லை. நிகழ்காலத்தில் மூளையை வளர்ப்பதை விட முடியை வளர்ப்பதிலேயே பலரின் வாழ்நாட்கள் கரைந்து போகிறது. உனக்கானதை ஏற்றுக்கொள். நிறைவும் நிம்மதியும் உன் அகத்தை சூழும். இன்று ஏற்க மறுப்பதை வேறொரு நாள் கேட்கும் நிலை உன் வாழ்வில் உண்டாகும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பிரச்சனையாக பார்ப்பதுதான் உங்கள் பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை உங்களுக்கான வாய்ப்பாக பாருங்கள். அப்போதுதான் வாழ்க்கை புரியும். நீ எவ்வளவு முயன்றாலும் சில காரியங்கள் காலத்தின் கைகளில்தான் இருக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் அவை உறுதியாக நடக்கும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவை நிச்சயம் கிடைக்கும். உன் நிலையில் நீ எப்போதும் தெளிவாக இரு. வாழ்வில் எது நடக்குமோ என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் வாழ்வதை விட எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் வாழ்பவர்களே வாழ்வில் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள். உங்கள் இயலாமைகளுக்கு காரணங்களை தேடாதீர்கள். காரணங்கள் ஒன்று கூடும் போது பொய்கள் உருவாகும். உண்மைகள் ஒன்று கூடும் போதுதான் நேர்மை உருவாகும். உங்கள் இலக்கை நோக்கிய உழைப்பில் எப்போதும் நேர்மையாக இருங்கள். நிச்சயம் அனைத்திற்கும் காலம் ஒரு முடிவை கொடுக்கும். காலம் தனது செயல்களை யாரை கொண்டு நிறைவேற்ற நினைக்கிறதோ அவர்களை கொண்டு நிறைவேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்திற்காக முடிந்தவரை உங்களுக்கான பாதைகளை மட்டுமே தேடுங்கள். அதை கண்டடைந்த பிறகு பயணங்கள் தானாகவே தொடங்கிவிடும். உங்களுக்கு ஒன்றை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள். உண்மையை உணராமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி வைக்காதீர்கள். உண்மையை விட நீங்கள் உதிர்க்கும் வார்த்தைகளுக்கு உணர்ச்சிகள் அதிகம். உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றை உதாசீனம் செய்து விடாதீர்கள். கிடைத்ததை சிறப்பாக ஏற்றுக்கொள்பவர்களே வாழ்வை சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நன்றாக யோசித்த பிறகுதான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதில் எப்போதும் உறுதியாக இரு. நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை. அறியாமை மிக்க உயிரற்ற புல் பூண்டு வாழ்க்கையை காட்டிலும் மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட போர்க்களத்தில் மாய்வது மேலானது. முயற்சி செய்து தோல்வி அடைவதை விட தோற்றுவிடுவோமோ என்று பயந்து எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. ஒவ்வொருவரும் கட்டளையிடவே விரும்புகிறார்கள். கீழ்ப்பணிவதற்கு ஒருவரும் தயாராக இருப்பதில்லை. கட்டளையிடும் தகுதியை அடைவதற்கு முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கட்டளையிடும் வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கப் பெறுவீர்கள். ஒருவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது என்பதை உண்மையில் நீ தீர்மானிக்க விரும்பினால் அவன் செய்யும் மிகப்பெரிய காரியங்களை கவனிக்காதே. இந்த பிரபஞ்சத்திலேயே நன்மையை நோக்கி அழைத்துச் செல்லும் பாதைதான் மிகவும் கரடுமுரடாகவும் செங்குத்தாகவும் இருக்கும். பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று பயணத்தை மட்டும் பாதியில் நிறுத்திவிடாதே. ஓர் லட்சியத்திற்காக நீ உன் உயிரையும் அர்ப்பணிக்க கூடியவனாக இருந்தால் மட்டும்தான் நீ உனது வெற்றியை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும். உனக்குள் இருக்கும் ஆற்றலை கண்டுபிடித்து அதனை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் நீ வளர்வதுதான் உன் வாழ்வில் நீ அடையும் உண்மையான வெற்றி. இலக்கை அடைய உங்களுக்கு தேவையான வலிமையை பெறுவதற்கு நீங்கள் வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. இந்த உலகமே மிகப்பெரிய ஓர் பயிற்சி கூடம். நாம் நம்மை வலிமை உடையவர்களாக மாற்றிக்கொள்வதற்காகவே இங்கு வந்துள்ளோம். உங்களிடம் கொழுந்து விட்டெறியும் ஆர்வத்தை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். அதையே செயலாற்றுங்கள். வேலை செய்யும் போது ஒரு வேலைக்காரனைப் போலவே இருங்கள். எப்போதும் சுயநலமற்றவர்களாக இருங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் நீங்கள் பெறப்போகும் வெற்றிக்கு இன்றியமையாதவைகள். அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பும் இருந்தாக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதுதான் தர்மமாகும். தெரிந்தே மற்றவர்களுக்கு தீமை செய்வது மிகப்பெரிய பாவமாகும். வலிமையும் ஆண்மையுமே தர்மம். பலவீனமும் கோழைத்தனமும் தான் தீமை. கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொண்டிருப்பது தர்மம். எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டிருப்பது பாவம். நமது வாழ்க்கை சிறந்ததாகவும் தூய்மை உடையதாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தும் சிறப்பும் தூய்மையும் பெற்றதாக இருக்க முடியும். ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு எதிராக திரும்பினால் உன் கண்களை உண்மையின் மீது வைத்துவிடு. உனக்கு எதிரான பொய்கள் என்றும் நிலைக்காது.
நடந்ததை மறக்க முடியாது, நடப்பதை தடுக்கவும் முடியாது, நடக்கப் போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும். அனைத்தையும் கடக்க பழகு. வாழ்வில் தவறாய் போன ஒரு விஷயத்தை நினைத்து சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட சரியாய் நடந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று நீ கவலைப்படுவதை எப்போது நிறுத்திக் கொள்கிறாயோ அப்போதுதான் உனக்கான வாழ்க்கையை மிகவும் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழத் தொடங்குவாய். நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள். இன்று நடப்பதை கடக்க பழகுங்கள். நாளை நடக்க இருப்பதை எதிர்கொள்ள உங்களை நீங்களே தயார்படுத்துங்கள். இவைகளே உங்கள் வாழ்வை அழகாக்கும்.